கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு பாரம் இறங்கட்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. சங்கீதம் 55:22. இருதயத்தின் பாரமும் மனித தேடலும். சிறிய உருபான இருதயமானது மனிதனுக்கு உயிரை கொடுத்து வாழ வைக்கிறது. ஆனால் மனிதனுக்கு ஏற்படும் வேதனைகளையும் பாரங்களையும் இந்த சிறிய இதயத்தால் சுமக்க கூடாமற் போகிறது. இந்த சுமைகளை சுமக்கிறதற்காக சக மனிதனின் உதவியை நாடி தன் பாரமான கவலைகளை பகிர்ந்து கொள்கிறான். இதனால் அவன் நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்வதில்லை. நிரந்தரமாக நம் கவலைகளையும் பாரங்களையும் சுமக்க தேவன் ஒருவர் உண்டு. இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் அவர் நமக்கு நேரிட்ட எல்லா நெருக்கங்களையும் பாரங்களையும் அவர் நம் பிதாவின் ஜெபத்தின் மூலம் சொன்னார். அதுபோல நாமும் நம் பாரங்களையும் தேவனிடம் ஜெபத்தின் மூலம் தெரியப்படுத்துவோம். வீணான கவலைகளால் நம் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். சிலுவையின் தரிசனமும் தேவனை சார்ந்திருந்தலும். எதுவுமே நிரந்தரமில்லாத இவ்வுலகில் நம் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாரங்கள் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அந்த சிலுவையை நாம் சுமந்தால் கிறிஸ்துவின் சிலுவை நம்மை சுமக்கும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நாள்தோறும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எனவே எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுவோம். அன்னாள் அவளுடைய பாரத்தை தேவனிடம் இறங்கினாள், இரக்கத்தை பெற்றாள். அதுபோல நாமும் உலகத்தாரால் ஏளனமான பேசப்படலாம். உலகம் நம்மை எள்ளி நகிக்கலாம். ஏன் இத்தகைய வாழ்க்கை எனக்கென்று நீங்கள் கேள்வியை எழுப்பலாம். நம் கவலைகளை தேவனிடம் சொல்லுங்கள். மனிதன் முன் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் தேவன் முன்பாக முதலில் முழங்காலில் நிற்க வேண்டும். நம் வாழ்க்கையிலும் தேவன் தாமே நம் பாரங்களையும் சுமக்கிற